உலகத்தில் சாகச பயணிகளுக்கு மிகவும் பிடித்தமான இடமாக இருந்த அந்த குகை அந்த ஒரு நாளில் நடந்த சம்பவத்தினால் மரண குகை என அழைக்கப்பட்டதுடன் நிரந்தரமாக மூடும் அளவுக்கு மாறியது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இயற்கை எவ்வளவு அழகானதோ அதே அளவு ஆபத்தானது என்பதற்கு சான்றான அந்த மரண குகையை பற்றி வாருங்கள் இந்த வீடியோவில் காணலாம். நினைக்கிற போதே மரண பயத்தினை காட்டும் அந்த மரண குகை அமெரிக்காவின் யூட்டா மாகாணத்தில் அமைந்துள்ள நட்டிப்புட்டி குகைதான். இந்த குகையின் அருகே இன்று வரை பல அமானுஷங்கள் நடப்பதாக பல கதைகள் சொல்லப்படுகின்றன. இன்று மரண குகையாக கருதப்படும் இந்த நட்டிப்புட்டி குகை ஒரு காலத்தில் சிறந்த சுற்றுலா தலமாக கருதப்பட்டது. 2009ஆம் ஆண்டு மருத்துவ மாணவரான ஜான் எட்வர்ட் ஜோன்ஸ் என்பவர் தனது குடும்பத்துடன் விடுமுறையை கழிப்பதற்காக இந்த குகைக்கு சென்றார். அனுபவம் வாய்ந்த குகை ஆராய்ச்சியாளரான ஜான் எட்வர்ட் ஜோன்ஸ் தி பர்த் கேனல் என்ற குறுகிய பாதையை தேடி இந்த குகைக்குள் சென்றபோது தவறுதலாக எடிஸ் கிரால் எனப்படும் ஒரு மிக குறுகிய இடுக்கிற்குள் தலைகீழாக நுழைந்து விட்டார். மிகவும் குறுகிய அந்த பாதைக்குள் சிக்கிக் கொண்டதால் ஜானால் பின்னோக்கி வர இயலவில்லை. அந்த பாதை எவ்வளவு குறுகியது என்றால் அவர் தலைகீழாக 70 டிகிரி கோணத்தில் வெறும் 10 அங்குல அகலமே இருக்கும் இடத்திற்குள் சிக்கிக் கொண்டார். அவரது உடல் அந்த இடுக்கில் கச்சிதமாக பொருந்திக் கொண்டதால் அவரால் மூச்சு விடுவதே சிரமமானது. உடனடியாக ஜானை மீட்பு குழுவினர் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தனர். சுமார் 137 மீட்பு பணியாளர்கள் ஜானை காப்பாற்றும் முயற்சியில் போராடினர். கயிறுகள் மற்றும் கப்பி முறையை பயன்படுத்தி அவரை குகைக்குள் இருந்து மேலே தூக்க முயன்றனர். ஒரு கட்டத்தில் அவர்களது முயற்சிக்கு பலனாக அவர் மேலே தூக்கப்பட்டார். ஆனால் ஜானின் துரதிர்ஷ்டம் எதிர்பாராத விதமாக ஒரு கயிறு அறுந்ததால் அவர் மீண்டும் அதே இடத்திலேயே விழுந்து இன்னும் ஆழமாக விழுந்து சிக்கிக் கொண்டார். அதற்கு பின்னர் சுமார் 27 மணி நேரமாக பலகட்ட போராட்டத்தினை முன்னெடுத்த போதும் அது ஜானை காப்பாற்ற பலனளிக்கவில்லை. நீண்ட நேரமாக பாறைக்குள் மூச்சுவிட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஜானின் இதயம் ஒரு கட்டத்தில் செயலிழந்து விட்டதை உறுதி செய்தனர் மீட்பு குழுவினர். மேலும் அவரது உடலை குகைக்குள் இருந்து வெளியே எடுப்பது சாத்தியமற்றது என்பதுடன் ஜான் வெளியே வந்தாலும் அவர் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என முடிவு செய்த மீட்பு குழுவினர் அவரை அந்த இடத்திலேயே அவர் புதைக்க முடிவு செய்தனர். அதன் பின்னர் குகை முழுவதும் சிமெண்ட் கலவை ஊற்றப்பட்டு அது நிரந்தரமாக மூடப்பட்டது. இன்று அது ஜானின் நினைவு சின்னமாக கருதப்படுவதுடன் ஜானின் ஆன்மா இன்னும் அந்த குகைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டுள்ளது எனவும் இதனால் அந்த இடத்தில் சில அமானுஷ நிகழ்வுகள் அவ்வப்போது நடப்பதாகவும் அப்பகுதி மக்களால் நம்பப்படுகிறது. பார்ப்பதற்கு அழகாக காட்சியளிக்கும் இயற்கையால் ஒரு உயிர் பறிபோனது. எனவே இயற்கையை ரசிக்கும் அதே நேரத்தில் நாம் சற்று கவனமாகவும் செயல்பட வேண்டும் என்பதற்கு ஜானின் மரணம் ஒரு சான்றாகும். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை காண இப்பொழுதே குட்டீஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஏரியில் இறந்து மிதக்கும் பறவைகள் மற்றும் விளவால்கள் மம்மியாக மாறுவது போல ஒரு மனித உடல் அதில் விழுந்தால் அதுவும் சிதையாமல் டீகாம்போசிஷன் செய்யப்பட்டு பல